Okay, append characters to the string to make subsequence. So you are given two strings s and t consists of lowercase English characters. So s lowercase, t lowercase. You have to return the minimum number of characters that need to be appended to the end of s, so that t becomes a subsequence of s. So t வந்து s ஓட subsequence வரணும்னா மினிமமா எத்தனை கேரக்டர் எண்ட்ல அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, ஸோ சப்சீக்வன்ஸ் அப்படின்றது என்னன்னா, subsequence is a string which can be derived from another string by deleting some characters or no characters. அதாவது இப்போ கோடிங்ன்றது எஸ்ஸோட சப்சீக்வன்ஸ்னா, இந்த எஸ்ன்றது பெருசாக இருக்கா, இதில் சில கேரக்டரை டெலீட் பண்ணால் நமக்கு இந்த கோடிங்ன்றது வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தென் t is a subsequence of s. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து இது நம்ம எப்படி பண்ணுறது, வாட் இஸ் த லாஜிக்? t வந்து எஸ்ஸோட சப்சீக்வன்ஸாக இருக்கணும்னா எத்தனை கேரக்டர் எண்டில் சேர்க்கறது? ஸோ அதுக்கு என்னென்னா, முதல்ல நம்ம ஒரு கேரக்டரை மேட்ச் பண்ணிகிட்டே வரணும். இங்கே ஒரு பாயிண்டர், இங்கே ஒரு பாயிண்டர், இது மேட்ச் ஆகிடுச்சா, மேட்ச் ஆனால் 2 பாயிண்ட் நவுத்திக்கணும். ஓகே, இது மேட்ச் ஆகிடுச்சா, அப்புறம் 2 பாயிண்ட் நவுத்திக்கணும். இப்போ மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த பாயிண்டை மட்டும் நவுத்திட்டே வரும், அடுத்து டி எங்கே வருதுன்னு பார்க்கறதுக்காக. ரைட், சப்போஸ் டிஏ வரல அப்படின்னா இது எண்டுக்கு வந்துடும். கரெக்டாக? ஸோ இது எண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த டிக்கு அப்புறம் இந்த லென்த் இருக்குல்ல, அவ்வளோ கேரக்டர்ஸை நம்ம இங்கே அப்பன் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, சப்போஸ் டி இங்கே இருக்குது அப்படின்னா, ஐக்கு பதிலாக டி இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஸோ சிஓ மேட்ச் ஆகிடுச்சு, இது வந்துகிட்டே இருக்கும்போது இப்போ டியும் மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் என்ன இருக்குது, இங்கே ஐயில் இருக்குது. ஸோ இது மேட்ச் ஆகலை, ஐ மேட்ச் ஆகலை, அதுக்கப்புறம் ஜியும் மேட்ச் ஆகலை, இது எண்டுக்கு வந்துருச்சு. இங்கே மீதி எத்தனை கேரக்டர் இருக்குது, ஐஎன்ஜி. ஸோ ஐஎன்ஜி இங்கே சேர்த்தா மட்டும்தான் இதை சப்சிக்வெண்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ இதுக்கு லாஜிக் என்ன? ஸோ கோட் பண்ணும்போது உங்கள் லாஜிக் முதல்ல தெளிவாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அது தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கோடிங் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன தேவை, பாயிண்டர்ஸ் தேவை. ஓகே, அதாவது எஸ்பின்னு வச்சுப்போம். எஸ்பின்றது எஸ்ஸோட பாயிண்டர், அது எங்கேருந்து ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி டிபின்றது ஸ்ட்ரிங் டீயோட பாயிண்டர், அது எங்கே ஆரம்பிக்கும், அதுவும் 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். இப்போ நம்ம என்ன எதில் லூப் அடிக்கணும், ரைட்டு, இங்கேருந்து யூ ஹாவ் டு லூப் எது வரைக்கும் லூப் அடிக்கணும், எண்டு வரைக்கும். அந்த எஸ்பி வந்து லெஸ் தென் ஸ்ட்ரிங் டாட் லென்த், அந்த லென்த் வரைக்கும் லூப் அடிக்கணும். அண்ட் டிபி லெஸ் தென் டி டாட் லென்த். ஸோ ரெண்டுமே லென்த்தை விட கம்மியாக வரைக்கும் தான் லூப் அடிச்சுட்டே இருக்கணும். ஓகே, இப்போ என்ன கண்டிஷன், இஃப் இதில் இருக்கிற கேரக்டரும் இதில் இருக்கிற கேரக்டரும் சேமாக இருக்குது அப்படின்னா, ஓகே, இஃப் எஸ் டாட் ஸ்ட்ரிங் 1ல கேர் அட் எஸ்பி த இண்டெக்ஸ், கரெக்டா, கேர் அட் எஸ்பி என்னது, சி இஸ் ஈக்குவல் டு டி டாட் கேர் அட் டிபி. ரெண்டுமே சேமாக தான் என்ன பண்ணணும், ரெண்டு இண்டெக்ஸையும் நவுத்தணும், விச் இஸ் எஸ்பி ப்ளஸ் ப்ளஸ் டிபி ப்ளஸ் ப்ளஸ். சேமாக இல்லை அப்படின்னா வெறும் எஸ்பியை மட்டும்தான் நவுத்தணும். கரெக்டா? இப்போ எங்கேயாவது வெளியே வந்துடும். கரெக்டா? இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். இதில் தான் கோடிங், இது வந்துடும். இப்போ வெளியே வந்துருச்சு அப்படின்னா டிபியிலேருந்து லென்த் வரைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதானே அவ்வளோ கேட்டு தான் அப்பன் பண்ணணும். ஸோ பேசிக்கலி வி ஹவ் டு ரிட்டர்ன் நம்ம டிஓடைய ஸ்ட்ரிங் லென்த் இருக்குல்ல, டிஓடைய லென்த்து மைனஸ் டிபி. ஓகே, ஐடியலி வி ஷுட் கோட் இன் ஆன்லைன் கம்பைலர். ஓகே, அவ்வளோதான். சப்போஸ் இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பதிலாக டி இருக்குன்னு வச்சுப்போம், இந்த ஹெச்சுக்கு பதிலாக டி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகிடும்னா சியும் மேட்ச் ஆகிடும், ஓவும் மேட்ச் ஆகிடும், அப்புறம் டி இங்கே மேட்ச் ஆகிடும், அப்புறம் இந்த ஐஎன்ஜி எல்லாம் மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆக இதுவும் நோந்தினே வந்துடும். கரெக்டாக? அப்போ இது என்ன ஆகிடும், டிபி இதுவும் எண்டுக்கு போயிடும், இதுவும் எண்டுக்கு போயிடும். அப்போ டிபி வில் பி ஈக்குவல் டு 6. ஓகே, அப்போ லென்த் என்னது, லென்த்தும் 6, டிபியும் 6, 6 - 6 0, விச் மீன்ஸ் நம்ம எந்த கேரக்டர்ஸும் அப்பன் பண்ண வேணாம்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே அது சப்சீக்வன்ஸ்.
Okay, இது order of n time complexity. Okay, let's run this and see. Okay, all the test case passed.